கைஸ் இங்க பாருங்க, நிறைய பாட்டில்ஸ்லாம் இருக்கு, உடஞ்சி போய். அச்சு நைட்டு 12 மணிக்கு டிமாண்டி காலனி போயிட்டு பீஃப் பக்கோடா சாப்பிடுங்க. அல்டிமேட்டா பண்றீங்களா? என்ன ஏன்டா இப்படி மாட்டி வர்றீங்க? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? அச்சுக்கு வந்து பேய்னாலே செம்ம பயம். எல்லாருக்குமே பேய்னா பயம் இருக்கும்ல, மேக்ஸிமம் எனக்கும் அதேதான். நைட்டு 12 மணிக்கு மேல தனியா போக சொன்னாலே பயப்படுவேன். இதுல வேற டிமாண்டி காலனில போயிட்டு பீஃப் பக்கோடா. ஏசப்பா, இந்த குழந்தை உனது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஐயா. அதுவும் என் கூட வரப்போற க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் அல்டிமேட்டான தைரியசாலிங்க, இன்க்ளூடிங் கேமராமேன். வந்து நைட்டு 9:55 ஆச்சு, இன்னும் 10 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்துல 10 மணி ஆயிடும். இப்பவே நம்ம கிளம்பி போனாதான் சிக்கன் பக்கோடா கிடைக்கும். ஆனா 12 மணிக்கு தானே சுடாரி கேட்பீங்க, ரைட்டு தான். பட் சிக்கன் பக்கோடாக்கள் எழுதக்கூடாது இல்லையா? சிக்கனா பீஃபோடா? பீஃப் பக்கோடா தானே, சாரி பீஃப் பக்கோடா. பீஃப் பக்கோடா வாங்கிட்டு அங்கே போட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, நான் ஈஸியாக சமாளிச்சேன். போகும்போது எத்தனை பேர் போகிறோம்? 1 2 4 5 பேர் போகிறோம். வரும்போது 7 8 பேராக வராமல் தான் சரி. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். இது வரைக்கும் இந்த மாதிரி டேர்லாம் ஆச்சு எடுத்ததே இல்லை. 192வது டேர் நினைக்கிறேன், 193வது டேர். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். பழகிறோம். உங்க கூட இருக்கு இல்லையா? 7,53,455 ஏதோ போயிட்டு 7,50,000. நம்ம சேனல் வந்து 7,50,000 இப்போ கெயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டேர் 2 1 மில்லியன். இது 1 மில்லியன் அடிச்சு தூக்குறோம், அதை அப்படியே 10 ஆக்குறோம். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். அண்ணா 100 ரூபாய்க்கு பீஃப் பக்கோடா. ஆக்சுவலி நீங்கள் பீஃப் பக்கோடா சாப்பிடுவீங்களா கேட்டிங்கன்னா, நான் அடிச்சு நவுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதெல்லாம் நாங்கள் பார்த்து தேங்க்யூ. பாய் பாய். ஓடி வாங்க கிட்ட ஓடி. சல்லு குட்டி இல்லை தங்கா ஆள் இருக்கு கைஸ். அவனுக்கு மரண அசிங்கம், சா வச்சிருவேன். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அதெல்லாம் கிடையாது, நீங்க சொல்லவே இல்லை. இது டேர். நான் சும்மா வீடியோக்காக வந்ததா தம்பி. நான் நைட்டு இல்லடா, இவன் வளர்த்த நாய். நான் வந்து நடந்து வந்தேன். நிறைய குரூப் ஆஃப் டாக்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்காக சேஃபா வந்தான். போயிடுச்சு நம்ம குரூப்பை பார்த்தோன்னே அதுங்க போயிடுச்சு. இங்கே நிறைய நாய்ங்க இருக்கே, ஐயோ அப்படின்னு அது ஓடி என் பின்னாடியே ஒண்ணுதான். நாங்கள் வந்து இதை விட்டு வந்தோம். எடுக்க போகும்போது இவன் சொன்னான், இல்லை இல்லை இவன் என்னோட நாய் ஏன் கூட. அவன் சொன்னேன், நீ அந்த உமா போ, இந்த உமா வரேன், யாருக்கிட்ட வந்து பார்க்கலாம். அங்க போய் அதெல்லாம் பண்ணல. சரி கூப்பிடாம போனோம், எதுவுமே பேசாம நீ பாரு. ஏய் ஆமா குர்ரா, குர்ரா டிமாண்ட் காலனி 12 மணிக்கு இருக்கணும். போடா ஃப்ராடுக்கார பையன். டிமாண்ட் காலனில நைட்டு 12 மணிக்கு கூலா பக்கோடா வாடா. டிமாண்ட் காலனி இது அபிராமிபுரம்ல. இந்த இடத்துல டிமாண்ட் காலனின்னு ஒரு ஏரியா இருக்கு. வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணான்னு தோணுது. இதுதான் அபிராமாபுரம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து டிமாண்டி காலனிக்கே போகணும். வந்து கிட்டத்தட்ட நம்ம லொக்கேஷனை நெருங்க போகிறோம். எனக்கு பயமாக இருக்குது, சீரியஸாக ஆமாம் பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதை பண்ணுறோம். டைம் என்னன்னா எனக்கு தெரியலையே, 11:24. ஸோ 12 o'clock தான் நம்ம அங்கே வந்து என்ன சாப்பிட்டோம், பீஃப் பக்கோடா சாப்பிட போகிறோம். டிமாண்டி காலனியை தான். அதுதான்மா டிமாண்டி காலனி இப்போ கிடையாது, எல்லாம் டெமாலிஷ் பண்ணி ஒன்லி பார்க்கிங். இப்போ எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்க, அதுதான் ஒர்க் நடக்குது. ஓ ஓ ஓ, இந்த மாதிரி எனக்கு தெரியாதுண்ணா. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாவா? நீ சொன்னது டிமாண்டி காலனிலாம் அப்போ இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாம் டெமாலிஷ் பண்ணி எல்லாம் பார்க்கிங் ஆகிட்டாங்க. ஓ சும்மா அங்கே போய் பார்க்கலாமா? சரி தேங்க்யூண்ணா. இந்த வேன் நீங்க இல்லைன்னா காலனி ரைட்டு. தேங்க்யூ ஸோ மச். என்னது டெமாலிஷ் பண்ணிட்டாங்களா? நாங்கள் இது புதுசாக இருக்கு. தரமட்டமா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? எப்பயோ பண்ணதா? இதுதான் அந்த இடமாண்ணா? மேரிஸ் ரோடு அவென்யூ ஆழ்வாப்பு சென்னை இதுக்குள்ளதானா? பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது இதுக்குள்ள நாங்கள் போயிட்டு வந்து இப்போ நம்ம வந்து டிமாண்டி காலனிக்கு வந்துட்டோம். நான் இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக 12 மணி ஆகவே இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஆட்டோ போயிடுச்சு இவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை எனக்கு சீரியஸாகவே ரொம்ப பயம். அதனால தான் வந்து ஆட்டோ நான் வந்து இங்கே நின்னுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். யாரை கேட்டு கைஸ் டெமாலிஷ் பண்ணுறாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. கேமரா இதுக்கெல்லாம் போய் போகிறாடே. ஐயோ இந்த மாதிரி ஒரு டீம் கூட உள்ள போகணுமா? இதுதான் டிமாண்ட் காலனி. கர்ப்பா முடிச்சது வந்துடாதே சீரியஸா.
பாம்பு வந்தால் சமாளிச்சிடலாம், பாம்பு தாண்டா பறக்கும். கைஸ் நம்ம டீமா கைஸ் இங்கே பாருங்க. டிமாண்டி காலனி இருக்கு. நம்ம டிமாண்டி காலனிக்கு வந்துட்டோம். பில்டிங் வந்து இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கோம், அதனால அதை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. எம்ஜிஎம் குரூப்ஸ் வாங்கியிருக்காங்களே, ஹாஸ்பிட்டல் வரப்போதாங்க. ஐசிங்க சூப்பர் கட்டுங்கடா. அது பேய் இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் கட்டினீங்கன்னா ஏற்கனவே இருக்குமே, அங்கே தான் ஏற்கனவே எதுக்கு உள்ளே போகணும், நம்ம தான் உள்ளே போகணும். நான் இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து 12 மணி மாதிரி தான் இருக்குது. பயமாக இருக்குது. பெருசாக யாரும் போயிட்டுலாம் வரல. பேயை பார்க்க போகிறதே ஒரு சரியான பயங்கரம். டிமாண்டி காலனியில் மாட்டி விட்டீங்க பார்த்தீங்களா, சூப்பர். என்னடா பண்ணுற? கன்னியாகினியா போகுது, ஏதாவது பூந்துக்கு போகுது உள்ள. கூட இரு. இதெல்லாம் இன்னும் இடிக்கவே இல்லை. எப்படி இருக்கேன்? நானே பார்க்க பேய் மாதிரியா இருக்கேன்? கைஸ் நாங்கள் டிமாண்டி காலனியில் இருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக டைமை ஓட்டி இரவு 11:57 வர வச்சுட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுன்னா அப்போ டிமாண்டி காலனியில் போய் நான் இன்னைக்கு பக்கோடா சாப்பிட்றேன்டா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எந்த தைரியத்தில் இவ்வளோ பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த தைரியத்தில் பேசிட்டு இருக்கேன்னா இங்கே நிறைய வேலை நடக்குது. இருந்தாலும் உண்மையே சொல்லலாம், எனக்கு உள்ள அள்ளு இல்லை. ஏன் எல்லாம் வந்து வேலை நடக்குதா இல்லை அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களாலாம் பார்க்காது. போற போக்குல ஒரு காட்டிட்டு போயிரு வந்து பழிக்கணும்னு வச்சதுன்னா முடிஞ்சுப்பா. இங்கே இருக்கிற சில பேர்கிட்ட விசாரிச்சோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து இதுதான் ரொம்ப இங்கே செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட்டே இதை வந்து டெமாலிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியே வரபோது, அதுதான் ஹாஸ்பிட்டலாம். அதாவது பேய் வீட்டை டெமாலிஷ் பண்ணி ஹாஸ்பிட்டல் வருதா? இதெல்லாம் நான் ஹாலிவுட் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம சென்னையிலே நடக்குதுன்னா ஐ ஆம் சப்போர்ட்டிங் கைஸ். தெரில, நம்ம ஒன்று பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம போய் எடுப்போங்க. இதுதான் டிமாண்டி காலனி, இந்த இடத்துல இப்போ வந்துருக்கு ஹாஸ்பிட்டலு. இங்கே ஏதாவது பேய்கள் நடமாட்டம் இருக்கான்னு வேணால் செக் பண்ணிப்பாங்க. எனக்கு இப்போ சீரியஸாகவே இல்லை, இந்த இடத்துல நிற்கவே பயமாக தான் இருக்குது. ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நான் வந்ததே இல்லை. அமைதியாக இருக்குது. அப்படியா உள்ளே போகலான்றியா? உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருப்பான். நான் இருக்கணுமேடா. போலீஸ்லாம் போகிறாங்க. நைட்டு 12:30 மணிக்கு என்னச்சு, 12 மணிக்கு என்ன வேலை? அடிச்சு களிமண் நாய், களிமண் பயந்துட்டேன்டா. இங்கேதான் இப்போலாம் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளலாம் போய் சாப்பிட சொல்ல, டிமாண்டி காலனியில் நின்று சொல்லலாம். மண்டே உடச்சிருவேன். மர்டர் போலான்னு பார்க்குறியாடா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஸ்டார்டிங்கில் தான் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் எங்கள் ஃப்ரெண்டில் இருக்கவங்க சொன்னாங்க, இப்போ தான் ஒர்க்கெலாம் நடந்துட்டுருக்கு, உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் விடுவாங்களான்னு பார்த்துக்கோங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. பட் இங்கே ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதான் தெரியல, நான் பார்த்துட்ருக்கோம். அவர் கேட்குறாரு, பேய் இருக்கா டிமாண்டி? அண்ணா சடனாக வந்து டிமாண்டி காலில் பேய் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பேய் கிடச்சிதா, பேய் பார்த்தீங்களான்னு கேட்டு போகிறாரு. என்னடா நல்லா விசாரிச்சுட்டு போகிறீங்க. வீடு இங்கே தான்டா இருக்குது, டெமாலிஷ் ஆன வீடு. சரி அவ்வளோதான். இங்கே இருக்கிற வீடு எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இருந்தது எல்லாத்தையும் உடச்சி தூக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த ப்ளூ கலரில் தெரியல, இங்கே இருந்தது எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா சவுண்டு? இதோ ஒன்று ஓடுது. ஐயா இந்த வீடெலாம் இன்னும் உடைக்கவே இல்லை. அதெல்லாம் ஹாண்டட் தான், ஹாண்டட் ஹவுஸ் தான். இது அங்கே தெரியுதா? நைட்டு 12 மணிக்கு ஏன்டா அப்படி பயன்படுத்துறீங்க? எக்ஸி குச்சி போவியா? ஏ சும்மா தேவதை, நீ வேற ஒன்று காண இருக்கா? அந்த கரெக்டாக லைட்டாக குள்ளமாக யாரும் நிற்கிற மாதிரி தெரியும். ஏய் அது நிழல்றா, ஏதாவது ஒரு நிழலாக இருக்கும். சத்தியமாக எனக்கு செம்ம பயமாக இருக்குது. அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு இங்கே பயமாக இருக்குது. டிமாண்டி காலனிக்குள்ளே இந்த வீடு ஹாண்டடாக தான் இருக்குது. ஏய் இதுவே ஒரு ஹாண்டட் ஹவுஸ் தான்டா, இதுக்குள்ளே போகலாமா? இதுவே பயங்கரமாக இருக்கேடா. ஐஸ் விளக்கு ரைட்ல எடுத்துச்சு வாங்களா? இவனை நம்பி உள்ள வரணும், திரும்பி வருவோமா? ஐஸ் வால் கிளாக் ரன் ஆகுது, பட் டைம் தப்பா கருது. மாத்தி விட்டு போவோமா? கை வைக்க கூடாது. ஏன்டா? வால் கிளாக் தானடா. ஏய் வால் கிளாக்ல கூட கை வைக்க மாட்டாங்களே. ஓகே போலாம், உள்ள போலாம், உள்ள போலாம். ஒன்றும் இல்லை. ஏய் இங்கே நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க போட. இங்கே பாரு ட்ரெஸ்லாம் இருக்கு. ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ? அது ஏன்டா இவ்வளோ பயமாக சொல்கிற? டே ப்ளீஸ்ரா, ப்ளீஸ்ரா. ஆமாம், பூனடா. இதெல்லாம் பெரிய மாதிரி உட்காந்துருக்கு. அது ஒருத்தவங்க பேசுங்கடா, பேசுறதே எக்கோ மாதிரி கேட்குது. கைஸ் ஃபுல்லாக பால் அடைஞ்சு போயிருக்கு கைஸ். எல்லாத்தையும் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பாட்டில்ஸ்லாம் இருக்குது, உடஞ்சி போய். பூனை
பூனை நான் பயப்படா இவரு எனக்கு அல்டிமேட்டா இருக்கு. வேணாண்டா இதெல்லாம் நான் தான் நீ தான்ட்டு. இங்க இருந்து பாரு இந்த இடமே எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஒரு பேய் பிளேஸ் மாதிரி. அப்போ பாத்ரூம் ரெஸ்ட் ரூம், இது ஒரு பெட்ரூம் போல. ஒரு பாத்ரூம் இருக்கு, அதுவும் செம்ம மோசமான நிலைமையில. பழைய காலத்து சுச்சி, பழைய காலத்து ஸ்விட்சா? அது மேலே தூக்குவாங்க ட்ரிப்பர் மாரி. ஐயோ சாக்கடை சிறப்பு நமக்கு வெளியே போய் ஆமாம் வெளில போயிடலாம். இங்கே ஐயோ கைஸ், பழைய காலத்தில் இதுதான் இங்கே தான் துணியெல்லாம் வந்து துவைப்பாங்க போல். வீடு அல்டிமேட்டாக கட்டியிருக்காங்க. ஆனால் பாலடைஞ்ச நிலமையில இருக்கனால நல்லா இல்லை, அபேண்டன்ட் ஹவுஸ் ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் நாங்கள் கொஞ்சமாவது ஹோப் வச்சுருக்கோம். இல்லைனா இந்த இடத்துக்குலாம் சத்தியமாக தனியாக வரவே முடியாது. வேறு லெவலில் பயமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பூனையை தான் பார்த்தோம், அந்த பூனை தான் அந்த பக்கமாக ஓடிச்சு. அதை பார்த்து எல்லாரும் செதறிட்டோம். சின்ன சின்ன சவுண்டுக்குமே பயமாக தான் இருக்குது. இதை விட த்ரில்லிங்காக இருக்கும், த்ரில் இருக்கும். இதுவே பயங்கரமாக இருக்குடா. எந்த சைடு? அங்கே கட்டிட்டு இருக்காங்கடா, அதுதான் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நீ அங்கே ஆளுங்க இருப்பாங்க, போனால் என்ன உனக்கு த்ரில் கிடைக்கும்? அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். த்ரில் இருக்கடா, என் உயிர் இருக்காதுடா. இதான் துணி தைக்கிற இடம். இங்கேருந்தே விடலாம். போகலாமா போகக்கூடாதானே தெரியல. இல்லை நான் போகிறேன், சீரியஸாக சொல்கிறேன். சேஃபாக போயிடுவியா? பார்த்து போடா. ஏய் பயம் தந்தீங்களா அதுக்குன்னு? இல்லை இந்த கை தான் பிடிக்கணும், இந்த பக்கம் வாங்க. ரெடி 3 2 1 சேஃப் லேண்டிங். லைட்டுல கைஸ் வீடு பாத்ரூம்டா வெளில இருக்கும்ல. இங்கே கீழே இது இருக்குது, பார்த்து வாங்க. நான் சொன்ன மாதிரி தான் கைஸ், இது ஒரு பாத்ரூமு. இந்த சைடு இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே மரம் தான். இதோ இங்கே தான்டா நிறைய துணிலாம் இருக்குது. இங்கே மொட்டை மாடி இருக்குது, பட் வழி இல்லை. மொட்டை மாடி இருக்குடா, அதான் மொட்டை மாடி. பட் மொட்டை மாடியோட வழி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மொட்டை மாடி இருக்குது. சீக்கிரட்டா ஏன்? நம்ம வந்தோமேடா, பாத்ரூம்டா இல்லை சொல்ல. நம்ம இங்கே வந்தோம்னு நினைக்கிறேன். வரல வா போலாம். செதறிட்டேன். அட பேய எப்படியா கத்துவேன் நாய் மாதிரி. அட நாயை எப்படியா கத்துவ பேய் மாதிரி. நீங்கள் ஒரு மொட்டை மாடி இருக்கானே நம்ம ஸ்ட்ரீட்டாக நீங்கள் சாப்பிட சொன்னீங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹாண்டடாக இருக்கோன்ட்டு வீட்டுக்குள்ளேயே பூந்துட்டோம். இங்கே வந்து செம்ம பயங்கரமாக இருக்குது. வெறும் பூனை தான் போச்சு, அதுக்கே நாங்களாம் செதறிட்டோம். இந்த வீடை பார்க்கும்போது செம்மையாக கட்டியிருக்காங்க. அந்த இருக்க சுவிட்செலாம் 1-2 சுவிட்சு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பழைய காலத்து சுவிட்சு. நான் எங்கள் தாத்தா பாட்டி இந்த டைமில் சுவிட்சு தான் இப்போ இருக்குது. நம்ம லக் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த டேர் இங்கே கொடுத்ததுனால இங்கே வந்து 1-2 வீடு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. அந்த டைம்லேயே நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே பூந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாலும் இந்த வீடியோ மொத்தமாக எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தடையுமே இருந்துக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி அச்சு தான் லாஸ்ட் யூடியூபராக கூட இருக்கலாம் டிமார்னிங் காலனியில் வந்து வீடியோ எடுக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக மாற போகுது. கைஸ் மைக் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ், அதனால தான் நான் வந்து திருப்பி டிஸ்கனெக்ட் பண்ணி இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். மைக் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. எப்பவுமே சார்ஜ் போட்டால் 4 hours ஆகுது நிற்கும். இப்போ நாங்கள் திருப்பியும் சார்ஜ் போட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே சிக்கன் சாப்பிட்றேன். டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. அது ஒன்று நீங்கள் சொன்ன சிச்சுவேஷனோட பயங்கரமாக இருக்கு இப்போ எனக்கு. சாப்பிட்டா
ஆளுங்க பேய் மேலே நிழல் தானே. ஓகே கேஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இந்த பக்கம் ஏதோ அபேண்டனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சைடு போய் நான் ஒரு வாட்டி பார்க்குறேன். டேர் கம்ப்ளீட்டட். நாங்கள் அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த டைமில் வந்து சார்ஜும் போடுற மாதிரி. அங்கிள் ஃபுல்லாக இடிச்சிட்டாங்கல்ல, முன்னாடி இது ஹாண்டடாக இருந்தது. அந்த பக்கம் மரம் இருக்கு பாரு, அந்த பக்கம் தான் மரம் இருந்தது. அந்த இடத்துல தாங்க இருந்திருக்கு. இந்த இடம்டா, இந்த ஆலமரத்துக்குள்ளே இருக்கதான் அவர் சொல்கிறாரு. இந்த ஆலமரத்தில் என்னமோ இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரில. என்னமோ இருக்குன்னா அங்கே பார்க்காதீங்கடா. ஆலமரத்தில் ஏதோ ஸ்டோரி இருக்குது கைஸ். எல்லாரும் அந்த ஆலமரத்தை தான் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. டிமாண்டி காலனி அடுத்து ஃபேமஸ் தான் ஆலமரம் தான் போல. ஸோ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 1 hour கிட்ட இங்கே நின்றுட்டுருக்கோம். பக்கோடாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்குலாம் உள்ளே அள்ளு இல்லை, செம்ம பயமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து மெயின் ரோடுக்கு போகிறேன். ஆட்டோக்காரன் நான் நல்ல வேலையாக அங்கே நிற்க வச்சுருக்கோம். அதில் அங்கே ஓடி போய்ட்டு ஆட்டோ ஏறிடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இவ்வளோ வீடியோ எடுத்து இந்த வீடியோலுமே இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சதே இல்லை, பயங்கரமாக இருந்தது. அண்டு இந்த லைட் வர டே இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இதே மாதிரியா ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேரெல்லாம் அச்சுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேரெல்லாம் அச்சுக்கு மறக்காம நல்லாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஆலமரத்துக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா. அது என்னண்ணா ஸ்டோரி? எதுக்கு அங்கே எல்லாரும் பயப்படுறாங்க? அது என்ன இருக்காங்க? இந்த ரோட்லேயும் இருக்குமா? எனக்கு உள்ள ஒரு மாதிரி சத்தியமாக செம்ம பயமாக இருந்தது. எனக்கு அல்ல இல்லை. எதுக்கு இந்த வீடு இடிச்சிட்டாங்க? ஹாஸ்பிட்டல் வருதுன்றது தான் ரீசனா? அப்போ இது எதுக்கு இடிச்சாங்க? பார்க்கிங் 99 வருஷம் ஓ முடிஞ்சிருச்சுன்றதுனால அப்போ 99 வருஷம் ஒரு பாட்டை விட்டாச்சு. அப்போ வந்து மன்னர் ஆட்சி ஆங்கிலேயர்லாம் இது பண்ணாங்களா, ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்கும் போது அப்போ வந்து நடந்துச்சு. இப்போ இருக்குது ரோட்டில். அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆட்டில் வரும்போது அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கும் அந்த பயமாக தான் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்தோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இந்த ரோட்டில் நிற்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். அதான் சொன்னது கவனிச்சிங்களா? இங்கே ஏதோ இப்போயோ இருக்குது அந்த மாதிரி ரிசிம்பிள்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்களும் அதான் சொல்கிறாங்க. நான் ஒரு 1/2 hour உங்களை பார்க்கல. 11:20 தான் லாஸ்ட்டாக உங்களை பார்த்தேன். நடுவில் நாங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிறோம் 25 minutes. அப்புறம் தான் 11 o'clock ஆக போதுங்க. 12 o'clock ஆகும்போது தான் நாங்கள் இங்கே வந்தோமே. அந்த கேப்பில் நாங்கள் போய் பேசினவங்களும் இதுதான் சொன்னாங்க. பட் நான் அதை ரெக்கார்ட் பண்ணல. அண்ட் இப்போ வந்து சீரியஸாக எனக்கு வந்து அவர் சொன்னதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நல்ல வேலையாக நம்ம வந்து இந்த டேரக்ட் தரமாக முடிச்சிட்டோம். செம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம். இதுவே எனக்கு பயமாக இருக்குது. ஆட்டோக்காரர் போயிட்டாரு. ஆட்டோண்ணா மாப்பு ஐயோ ஆட்டோக்காரர் போயிட்டாருங்க. நாங்கள் எப்படி போகிறது? திரும்பி புக் பண்ணுமா? இந்த ரோட்டில் நின்னாடா? ஓகே அட்லீஸ்ட் இவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இங்கே நின்று நாங்கள் கேப் ஏறுறோம் கைஸ். சீக்கிரம் போகலாம், பயமாக இருக்காச்சு வரீங்க. ஓகே கைஸ், என் கூட சேர்ந்து இவனுங்க தான் வந்தானுங்க. ஸோ இவனுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக கேட்டாங்க. இவங்க ஜாலியாக கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒன்றா போயிட்டு இருக்கானுங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பயமாக இருந்துச்சு. எந்த இடத்துல செம்மையாக போயிருந்த? அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பூனை பார்த்த உடனே தான் பயமாகவே இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக எனக்குமே அந்த பூனையை பார்க்கும்போது செம்ம பயமாக இருந்தது. அந்த பூனை ப்ளஸ் அந்த டாக் வந்து திடீர்னு குலைச்சதுனால அல்ல, நான் தான் வேறு ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டு இருக்கேன். அதுவும் அது பார்த்துட்டு அதையும் நின்று பார்த்து குலைக்கிற மாதிரி குலைக்கிறதுனால அமைதியாரு அமைதியாரு. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலாம் இல்லை பழைய மாதிரி இருந்ததுன்னா நான் செதறிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஆர் ஹவுஸ்குள்ளே போயிருக்கேன். ஆமாம், நாங்கள் சும்மா இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போங்க. எப்போ நைட்டு 11 மணி 1 மணி போயிட்டு அபேண்டட் ஹவுஸ் எல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே, அதுக்கெலாம் நாங்கள் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். அங்களே அங்கே போகணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. உள்ள திக்கு நடிக்குது. பட் நம்ம சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். என்னடா அடைக்குது? சேஃபாக போயிட்டு வந்து சொன்னே ஊன்றா டாய் பேகி பூந்துருக்கா. தள்ளி போ சாத்தானே. நாய் அல்டிமேட்டுங்க. பல்லெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு உருணிக்கிட்ட வருது. நான் ஹியூமன் ப்ளீஸ்ரா அப்படின்ற மாதிரி நான் நின்றுட்டு அப்பா ஆட்டோ புக் பண்ணிடலாம் அப்படின்றேன். போதும் ஆட்டு கிளம்புன்றோம். இப்போ டைம் வந்து 1:22 ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் சாய் குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வரும்போது ஆட்டில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அது என்ன கதை டிமாண்டி காலேஜ் அப்படின்னா நடந்தது அப்படின்றதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டே வந்தோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுதான் கதை. இது தெரிஞ்சால் நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்க மாட்டேன்ற மாதிரி என்னோட ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. இது வந்து ராஜா காலத்தில் இருக்கும்போது நடந்த விஷயமாக டிமாண்டி அப்படின்ற ஒரு ராஜா வந்து ஒரு
சந்தோஷமான லைஃப் தானே வாழ்வாங்க. ஆனா அவர் வந்து அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப சேடான லைஃப் வாழ்ந்துருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருந்திருக்காங்க. ராஜாவோட ஒய்ஃபும் அவரோட பையனும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க டிமான் காலனிலேயே. என்ன ரீசன் யாருக்குமே தெரியல. அந்த சோகத்திலேயே இருந்துதான் அந்த ராஜா இறந்தும் போயிருக்காரு. அந்த ராஜாவை நிறைய பேர் பாக்குறதாகவும் ராஜா வந்து அடிக்கடி எல்லாரையும் பயம் கொடுத்துறாரு. ஒரு ஹாண்டட் கேட் இருக்கு, அந்த கேட் திறக்கிறாரு. அது நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் காணாம போதான். அங்க வந்து ஒர்க் பண்ண வாட்ச்மேன்ஸ் எல்லாம் கூட காணாம போயிடுவாங்களா. அதுவும் நிறைய அமானுஷமா நடந்துட்டே இருந்திருக்கு இவ்வளவு வருஷமா. அண்ட் இப்பதான் ஃபைனலா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க. ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வர போகுது. ஸோ நோ மோர் டிமான் காலனி. டிமான் காலனி இருக்கு, பட் இதுக்கப்புறம் அந்த அமானுஷம் இருக்குமான்னு கேட்டா இந்த ஹோல் ஸ்டோரியில எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஒய்ஃப் ஏன் திடீர்னு புத்தி பேதலிச்சு போய் அவங்க அப்படி ஆகணும், சடனா எதுக்கு அவங்க அப்படி ஆகணும் நல்லா இருந்தவங்க. என்னன்னா அவங்க மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க? ராஜானாலே கண்டிப்பா நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கும். ராஜாவோட ஒய்ஃப் மென்டலி ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் அவங்கள சேஃபா பார்த்துப்பாங்க. அந்த டைம்ல ஒரு மர்மமான முறையில சாகும். எனக்கு ஐடியாவே இல்லை. எனி க்ளூஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போங்க. நாங்கள் காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்.